வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் எதிர்மறையான பிரச்சனைகள், கண் திஷ்டி, கண்ணேறு, ஏதோ ஒரு ஏவல் செய்வினைக்குரிய ஒரு பாதிப்பு, மனநிலையில் ஒரு குழப்பம், வீட்டில் நிம்மதி இல்லாத ஒரு அசௌகரியமான ஒரு சூழ்நிலை, இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு என்ன ஒரு பரிகாரத்தை வீட்டில் நம்ம செய்யலாம்? அது ஒரு எளிமையான ஒரு பரிகார முறையை பற்றி இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் பார்க்க போகிறீங்க. பரிகாரம் மட்டுமல்லாமல் என்ன கிரக அமைப்புகள் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் எதிர்மறையான ஒரு பிரச்சனைகள், வீட்டில் எப்போவுமே ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, வீட்டுக்கு வந்தாலே கொஞ்சம் சந்தோஷமான ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை என்பது இருக்காது. ஏதோ ஒரு பிரச்சனை கலந்த ஒரு இடமாகவே அந்த வீடு இருக்கும். அப்போ வீட்டினுடைய சூழ்நிலை எதனால் பாதிக்கப்பட்டிருக்கு, இதை பற்றி இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சந்திரன் ஒரு ஜாதகத்தில் பாதிப்படைந்து இருந்தால் மனநிலையில் ஒரு குழப்பமும், ஏதோ ஒரு விஷயத்தில் தடுமாறுவது போன்ற ஒரு உணர்வும், தன்னை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் எதிர்மறையாகவே இருக்கு அப்படின்னு நினைக்க தோன்றுவதும் முக்கியமான காரணம் சந்திரனுடைய அமைப்பு தான். அப்போ இந்த சந்திரன் ஜாதகத்தில் எந்த கிரகங்களுடன் சேர்ந்திருக்கு, இந்த சந்திரனுடன் ராகு சேர்ந்து இருந்தாலும் சரி, இல்லை இந்த சந்திரனுடன் ராகு சேர்ந்து மூன்றாவது கூட்டணியாக செவ்வாயும் ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு ரொம்ப அதிகப்படியான ஒரு மன வியாதின்னு சொல்லப்படுகின்ற ஏதோ ஒரு எதிர்மறையான பிரச்சனைகள் தனக்கு மட்டுமே இருப்பது போல உணரக்கூடிய ஒரு அமைப்பை தரும். அப்போ சந்திரன் நின்ற ஸ்தானத்திற்கு 1, 5, 9 ஆகிய ஸ்தானங்களில் ராகு அல்லது செவ்வாய் நின்றாலும் சரி, இல்லை சந்திரனுடன் ராகு சேர்ந்திருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வை பெற்றாலும் அந்த ஜாதகருக்கு இது போல எதிர்மறையான பிரச்சனைகள் தன்னை சூழ்ந்தே நடக்கிற மாதிரியே இருக்கும். இந்த சந்திரன் செவ்வாய் ராகு இணைவு என்பது ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 ஆகிய ஸ்தானங்களில் நின்றால் மட்டும்தான் இந்த கூட்டணி என்பது கிடையாது. இப்போ சந்திரனுக்கு அடுத்து வரக்கூடிய ராசிகளில் செவ்வாய் அல்லது ராகு நின்றாலும் இதே நிலைதான். ஆக இந்த சந்திரன் செவ்வாய் ராகு அடுத்தடுத்த ராசிகளில் நின்றாலும் ஜாதகருக்கு ஏதோ ஒரு வகையில் எதிர்மறையான பிரச்சனைகள் என்பது இருப்பது போன்ற ஒரு உணர்வு தந்துட்டே இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் அவர்களுக்கு அடுத்த வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலையில் ஏதோ ஒரு தடுமாற்றம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு யாரோ ஏதோ ஒரு எதிர்மறையான ஒரு பிரச்சனை எங்கேருந்தோ ஏதோ நடக்குது அப்படின்ற உள்ளுணர்வு அவங்களுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும். இது ஒரு முக்கியமான கிரக அமைப்பு. பாதகாதிபதியே ஜாதகத்தில் கொஞ்சம் அதிகப்படியான எதிர்மறையான எண்ண ஓட்டங்களை தரக்கூடிய கிரகமாக இருப்பார். இந்த பாதகாதிபதியுடன் 6ஆம் இடத்த அதிபதி சேர்ந்து நின்றாலும், ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் சேர்ந்திருந்தாலும், அல்லது பாதகஸ்தானத்தில் 6ஆம் இடத்த அதிபதி நின்றாலும் எதிர்மறையான பிரச்சனைகள், கண்டிஷ்டி என்பது ரொம்ப அதிகமாக ஜாதகருக்கு இருக்கும். லக்னாதிபதி பாதகாதிபதியுடன் சேர்ந்து நின்றாலும் அவருக்கு அதிகப்படியான கண்டிஷ்டி என்பது இருக்கும். பாதகாதிபதி லக்கணத்தில் வந்து அமர்ந்தாலும், லக்னாதிபதியுடன் சேர்ந்தாலும், இல்லை லக்னாதிபதியை பார்த்தாலும் ஜாதகருக்கு கண்டிஷ்டி என்பதும் எதிர்மறையான பிரச்சனைகளும் இருக்கும். இதை தீர்ப்பதற்கு என்ன ஒரு பரிகாரத்தை நம்மால் எளிமையாக செய்ய முடியும், அதுதான் இந்த பதிவில் பார்க்க. பரிகாரங்கள் என்கின்ற பொழுது ரொம்ப அதிகமான செலவுகள் செய்து தான் ஒரு பரிகாரத்தை நம்மால் செய்யணுன்றது கிடையாது. வீட்டிலே சில எளிமையான பரிகாரங்களும் செய்யலாம். வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கண்ணீர், எதிர்மறையான பிரச்சனைகள், ஏதோ ஒரு துர்சக்தியினுடைய ஒரு நடமாட்டம், இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதோ நமக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு உள்ளுணர்வு தோன்றினாலும் சரி, இல்லை ஏதோ வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத நிலை என்பது இருந்தாலும் கிரக அமைப்பும் ஒரு காரணமாக இருக்கும். தேவையற்ற அடுத்தவர்களுடைய கண்ணீரும் ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்கும். இதற்கு பரிகாரமாக சாம்பிராணி புகை போடுவது வீட்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த சாம்பிராணி புகையுடன் மகிஷாசி என்ற ஒரு வஸ்து, இந்த வஸ்துன்னு தான் சொல்லுவாங்க, இந்த பொருளையும் சேர்த்து நீங்கள் சாம்பிராணியுடன் சேர்த்து வீட்டில் போட்டால், முக்கியமாக செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் போட்டால் எப்பேற்பட்ட கண்டிஷ்டி எதிர்மறையான பிரச்சனைகளும் வீட்டை விட்டு அகன்றுவிடும். ஏன்றால் இது மகிஷாசி என்பது
மகிஷாசுர மர்த்தினியை குறிக்கக்கூடிய ஒரு வஸ்து. இது எப்பேற்பட்ட ஒரு துர்சக்தியாக இருந்தாலும் சரி, நம்மை விட்டு அகலாத ஒரு எதிர்மறை பிரச்சனைகளையும் போக்கக்கூடியதான் இந்த மகிஷாசி. இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். சாம்பிராணியைப் போலவே பயன்படுத்தக்கூடிய இந்த மகிஷாசி மற்ற சாம்பிராணிகளைப் போல ரொம்ப அதிகமான புகை என்பது வராது. மிக குறைவான அளவே ஒரு புகை என்பது வரும் இந்த சாம்பிராணியில். இந்த சாம்பிராணியில் நல்ல ஒரு தெய்வீகமான ஒரு அமைப்பு என்பது உண்டு. தெய்வீக தன்மை கொண்ட இந்த மகிஷாசியை வீட்டில் செவ்வாய்க்கிழமை, முக்கியமாக அந்த ராகு காலமான அந்த 3-4 ராகு காலத்தில் இந்த மகிஷாசியை வீட்டில் பயன்படுத்துகின்ற பொழுது எதிர்மறையான பிரச்சனைகள் என்பது விலகி நேர்மறை ஆற்றல் என்பது வீட்டில் பெருகும். இந்த வீட்டில் நேர்மறை ஆற்றல் வருகின்ற பொழுது எந்த விதமான துர்சக்திகளாகட்டும் இல்லை அடுத்தவர்களுடைய வயிற்றெரிச்சல் கூட நமக்கு சில நேரங்களில் நம்முடைய நல்ல வளர்ச்சி பாதையை தடுக்கும். நல்லா இருக்காங்களே, இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கே, நமக்கு அப்படியே அமையலையே அப்படின்னு சொல்லி அடுத்தவர்களுடைய அந்த கண்ணீர் கூட பல வகையில் நமக்கு முட்டுக்கட்டையாக பல விஷயங்களில் இருக்குது. சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை அடுத்தவங்களுடைய கண்ணு பட்டால் சீக்கிரமாகவே அதில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு வீட்டில் தேவையற்ற ஒரு சண்டை சச்சரவு என்பது ஏற்படுகிறது. முக்கியமாக காலையில் எழுந்த உடனே என்ன காரணத்தால் தான் பிரச்சனை வருதுன்னே தெரியாது. வீட்டில் ஒரே சண்டை சச்சரவாகவே இருக்கும். அப்படி காலை நேரத்தில் ஏற்படுகின்ற இந்த கண்ணீர் சார்ந்த இந்த எதிர்மறையான பிரச்சனைகளையும் செவ்வாய்க்கிழமை ராகு காலமான இந்த 3-4 ராகு கால நேரத்தில் சாம்பிராணியுடன் சேர்த்து இந்த மகிஷாசியும் சேர்த்து பொடி செய்து போடுகின்ற பொழுது தேவையற்ற பிரச்சனைகள் என்பது வீட்டிலிருந்து விலகும். நிம்மதியான ஒரு சூழல் என்பது வீட்டில் ஏற்படும். இந்த மகிஷாசி சாம்பிராணி தேவைப்படுகின்றவர்கள் இந்த QR கோடை பயன்படுத்தி பணம் செலுத்துங்க. உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய வீட்டு முகவரியை முழுமையாக என்னுடைய மெயிலுக்கு அனுப்புங்க. விரைவாக உங்களுக்கு தேவைப்படுகின்ற சாம்பிராணியை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.